ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, 2 பல் பூண்டு. ஒரு பேனில் நிலக்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே பேனில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, 2 பல் பூண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சட்னி வணக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எப்பயுமே வணக்கும் போது கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா வதக்கண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போங்க. பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலை, நம்ம வணக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அது கூட கொஞ்சமாக புளி, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்தோம்னா இந்த பதத்துக்கு, இந்த கெட்டி பதத்துக்கு கிடைக்கும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு வந்ததில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம திருப்பியும் தாளிச்சிக்கலாம். அதே பேனில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சோன்னே கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா பொரித்து அந்த சட்னி கூட ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நிலக்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். எந்த சட்னி இந்த மாதிரி வணக்கி அரைக்கிற சட்னியில் இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா அது வேறு டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.